இந்த மாதிரி ஒரு 1,00,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா 1,00,000 ரூபாய் கொடுக்குறான், மறுபடியும் ஏதாவது போட்டிக்கு போயிட்டு 1,00,000 ரூபாய் ஜெயிச்சிட்டு வந்துட்டானா என்ன அப்படின்ட்டு அதிர்ச்சியோடும் வைத்தறிச்சலோடும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மீனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துறாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இந்த 1,00,000 ரூபாய் இந்த மாதிரி செல்வனனுக்கு கொடுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், அதாவது இந்த பணத்தை அவர் திருப்பி தரதுக்கு ஒரு காலக்கெடு ஒன்று கொடுங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஒரு டைம்க்குள்ள தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவர் மொத்த பணத்தையும் திருப்பி தர வரைக்கும் இந்த மாதிரி இந்த பணத்துக்கு ஒரு வட்டியும் மாசம் மாசம் ஒரு வட்டியும் தர சொல்லுங்க. அது வந்துட்டு நமக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், அவருக்குமே வந்துட்டு சீக்கிரம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு முத்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவி முத்துவோட அப்பா எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மீனா சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி முத்து மனசு எல்லாமே ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பணத்தை இந்த மாதிரி செல்வத்துக்கு கொண்டு கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மீனா அந்த மாதிரி செல்வத்தை மீட் பண்ணி மீனா சொல்லியிருப்பாங்க, அண்ணா அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாட போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அதுக்கு இந்த மாதிரி 1,00,000 ரூபாய் செலவு பண்ண போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் யோசிக்கீங்க, நீங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாள்ல முடிஞ்சிரும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்ட எல்லாருமே போயிருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா நீங்க இவர்கிட்ட வாங்கின 1,00,000 ரூபாய் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன், ஒரு பாரம் தானே, அதனால உங்க தலையில வச்ச மாதிரி தானே, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சா அதை சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா செல்வம் அதை யோசிச்சு பார்த்துருப்பாரு, மீனா சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி முத்து தர பணத்தை இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணா முத்து இந்த மாதிரி எனக்கு மீனா தங்கச்சி சொன்ன விஷயம் தான் சரின்னு படுது, அதனால சிம்பிளாவே அதாவது 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்ப மீனா சொன்னது தான் கரெக்டா, நம்ம தான் அவசரப்பட்டோம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அந்த 1,00,000 ரூபாயும் திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜயா முன்னாடி சின்ன மீனா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மன்னிச்சுக்க, இந்த 1,00,000 ரூபாய் பிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா விஜயாக்கு அது தெரியாது இல்லையா, விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு வந்து 1,00,000 ரூபாய் கொடுக்குறான், மறுபடியும் ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டானா என்ன அப்படின்ட்டு ஆச்சரியத்தோட இல்ல வைத்தறிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க.